ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மே 1 உழைப்பாளர்கள் தினம். உழைக்கிற எல்லாருக்குமே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். வேலைக்கு போய் சம்பாரிச்சா தான் உழைப்பாளிகள்னு கிடையாது. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் உழைக்கிறவங்க தான். ஏன்னா நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக சமைச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து பிள்ளைங்களையும் ஹஸ்பண்டையும் கவனிச்சுக்கிறனால தான் கணவர்கள் எல்லாருமே வெளியில் போய் நிம்மதியாக வேலை பார்த்துட்டு உழைச்சிட்டு வராங்க. ஸோ பெண்கள், ஆண்கள் அனைவருக்குமே உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ மே 1 வந்தாலே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது எங்கள் ஊர் தான். ஏன்னா அந்த மே 1 அன்னைக்கு எங்கள் ஊரில் அந்த உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு போட்டியெல்லாம் நடத்துவாங்க, விளையாட்டு போட்டி. அதில் ரன்னிங் ரேஸு, ஸ்கிப்பிங்கு, பாட்டிலில் தண்ணி நிரப்புற போட்டி, அப்புறம் டான்ஸ் போட்டி எல்லாமே நடக்கும். அதிலெல்லாம் நான் கலந்துக்கிருவேன். கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்குறதுல அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸுன்னு அடித்து பிடிச்சிட்டு அப்படியே விளையாடுவோம். அந்த ஞாபகங்கள் தான் எனக்கு வந்தது. ஸோ இப்போ கொண்டாடுறாங்களான்னு என்னன்னு தெரியல. பட்டு எங்களோட காலகட்டத்தில் அந்த போட்டி இது எல்லாமே வந்து நடத்துனாங்க. ஸோ அந்த மெமரிஸ் தான் எனக்கு அப்படியே காலையிலேருந்து அப்படியே ஓடிட்டே இருந்தது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்ன சமைச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா, திணை அரிசி இருக்குல்ல, அதை வச்சு தான் சோறு பண்ணியிருந்தேன். திணை அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு ஒரு 2½ கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து வடிக்க தேவையில்லை. தண்ணி சூடான உடனே தண்ணி மட்டும் நம்ம அளந்து வச்சுட்டு அந்த திணை அரிசியை போட்டு அப்படியே சோறு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சிட்டோம்னா சூப்பராக சோறு மாதிரியே ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியல், அரைக்கீரை கூட்டு வச்சுருந்தேன். அரைக்கீரை இங்கே ப்ரௌனி நாட்டில் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் ரெகுலராக கிடைக்காது. எப்போயாச்சும் மார்க்கெட் போனோம்னா நமக்கு அந்த அரைக்கீரை கிடைக்கும். அரைக்கீரை கிடைச்சாலே நான் வாங்கிடுவேன். இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. என்னென்னா, ஆதவ் பிறந்திருந்த டைமில் ஃபஸ்ட்டு வேக்சின் போடுறதுக்காக எங்கள் ஊர் ராம்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு டாக்டர், பீடியாட்ரிஷியன் தான். அவங்க ஆதவை செக் பண்ணிவிட்டு, நீங்கள் நல்ல சாப்பாடு இன்னும் கொடுங்க அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த அரைக்கீரை. அதாவது அவனுக்கு அப்போ நான் ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட்டே பண்ணலை. ஒரு 2-3 மாதம்தான். பட் அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து கீரையிலேருந்தே கொடுங்க. அரைக்கீரையை நல்லா வந்து குக் பண்ணி நல்லா மிக்சியில் பேஸ்ட் ஆக்கிட்டு நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இந்த கீரையை அவ்வளோ இதாக சொன்னாங்க. ஸோ அதிலேருந்து அரைக்கீரையை சாப்பிட்றது.